இரு குடும்பத்தின் சார்பிலும் உங்கள் அனைவருக்கும் எங்களின் நன்றி, வணக்கம். திரு நாசர், திருமதி இந்திரா, திரு அமுதவன் செல்வி தம்பதிகளுடைய அன்பு செல்வங்கள், ஜான் எலிசபெத் இன்று திருமண நாளிலே நம்மை எல்லாம் மகிழ்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். இங்கு வந்திருக்கின்ற அத்தனை நண்பர்கள், உறவினர்கள் சார்பாகவும் எல்லாம் வல்ல இறைவன் சார்பாகவும் மணமக்களை வாழ்த்துவதை நான் பெருமையாக கருதுகின்றேன். சரியாக 31 ஆண்டுகளுக்கு முன்பு 1982 அக்டோபர் மாதம் 22ஆம் தேதி இதே பெங்களூரிலே நண்பர் அமுதவனுக்கும் செல்விக்கும் திருமணம் நடந்தது. அந்த விழாவுக்கும் நாங்கள் வந்திருந்தோம். கோவிலே இருந்து ஜமீன்தார் மாதப்பட்டி சிவகுமார், மேட்டுப்பாளையம் ஆசிரியர் மனோகர், டெலிபோன்ஸிலே வேலை பார்த்த மாதவன், தமிழறிவியல் மணியன், தூர்தர்ஷனிலே இயக்குநராக பணிபுரிந்த எழுத்தாளர் MS பெருமாள் ஆகியோருடைய புதல்வர் அண்ணன் SP முத்துராமன் போன்றவர்கள்லாம் வந்தார்கள். என்னுடைய சகோதரியினுடைய மருமகன் அருப்புசாமியும் அவருடைய நண்பர் காந்தூரியும் பெங்களூர் கிருஷ்ணமூர்த்தி எல்லாம் இந்த விழாவிலே கலந்து கொண்டார். கடைசி நேரத்திலே பிரான்சிலிருந்து அதிர்ஷ்டமாக அதிர்ச்சி விடுகின்ற வகையிலே, இன்ப அதிர்ச்சி விடுகிற வகையிலே சுஜாதா அவர்கள் வந்து நாங்கள் ரயில் புறப்படும் நேரத்தில் வந்து கலந்து கொண்டு மக்களை ஆசீர்வதித்தார்கள். நேற்று தான் நடந்தது போகிறது. 31 ஆண்டில் ஓய்வுள்ளது. எங்களுக்கு குழந்தைகளை கொண்டு வச்சு அவங்கள பெருசாக உருவாக்கிட்டாங்க. இது சின்ன குழந்தை, அது இன்று பெரிதாகி இன்னைக்கு அமெரிக்காவில் பணிபுரிகிறது. அவர்களுக்கு திருமணம். இந்த திருமண மக்களுக்கு மணமக்களுக்கு எதை சொல்லி அப்படின்னு பார்த்தா ரொம்பவும் எளிமையான ஒரு விஷயம் இருக்கு. கண்ணதாசன் பாட்டு தான் சரின்னு தோணுது. அது சினிமா பாட்டு மாதிரி தெரியும், சினிமா பாட்டு தான். ஆனால் அதை விட வந்து இந்த இளைய தம்பதிக்கு சொல்றதுக்கு ஒரு பாட்டே கிடையாது. உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல, உன்னை எண்ணாத நெஞ்சும் நெஞ்சல்ல, நீ சொல்லாத சொல்லும் சொல்லல்ல, நீ இல்லாமல் நானும் நான் அல்ல. இந்த ரெண்டை மட்டும் நீங்க முடிதா மனசு போய் தாத்தா பாட்டி ஆனாலும் இந்த உணர்வோடு நீங்கள் வாழ வேண்டும் என்று மனப்பூர்வமாக இதையே தான் வந்து சங்கரிக்க பாடல்ல ஒரு புறம் சொல்லியிருக்காங்க. எங்க அம்மா யாரோ உங்க அம்மா யாரோ, எங்க அப்பாவுக்கு உங்க அப்பாவுக்கு என்ன உறவு. இதுக்கு முன்னாடி 1 வருஷம் முன்னாடி நாங்கள் 2 பேரும் சந்திச்சதே இல்லை. திருமண பந்தம் என்பது நம்மை இணைத்து வைக்கிறது. செம்மன்றத்திலே விழுகின்ற மழை நீரானது அந்த மண்ணோடு இரண்டரை கலந்து பிரிக்க முடியாதபடி எப்படி செந்நீராக மாறுகிறதோ அதுபோல நீங்கள் எங்கென்றும் இணைபிரியாது கடைசி வரை வாழ வேண்டும் என்று இந்த செம்புலர் பெயர்களார் அந்த புலவர் சொல்லிய பாட்டை சொல்ல யாரும் ஊரே யாவரும் கேடு தீரும் நன்றும் பிறதரவாரா மன்னிக்க வேண்டும். யாயும் நியாயும் யாராகிறோ எந்தையும் முந்தையும் எம்முறை கேடு யானும் நீயும் எவ்வழி அறிந்தும் செம்புல பெயர் நீர் போல அன்புடைய நெஞ்சம் தாம் கலந்தனவே என்ற பாடல். யாரை பார்த்தாலும் வாழ்வாங்க வாழ்க வாழ்வாங்க வாழ்கன்னு சொல்கிறார்கள். வாழ்வாங்க வாழ்வது என்றால் 16 வகையான செல்வங்களும் பெற்று வாழ்வதுதான் வாழ்வாங்க வாழ்வதற்கு அடையாளம். நீண்டாயில் நோயற்ற வாழ்வு, மாறாத இளமை, உயர்ந்த கல்வி, உயிர் பிகாத நண்பர்கள், சலிப்படையாத வாழ்க்கை, அன்பு உரையாத மனைவி, பெருமை சொல்லும் பிள்ளைகள், கொடுப்பதற்கு மனம், கொடுப்பதற்கு பணம், இறைவன் மீது பத்தியபடி 16 வகையான செல்வங்களையும் பெற்று வாழ வேண்டும் என்று அபிராமப்பட்டார். அபிராமி அந்தாய் சொல்லியிருக்கின்றார். கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் கொன்றாத இளமையும் கழு பிழி இல்லாத உறவும்
சலியாத மனமும் மண் பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொலையும் கொலையாத நிதியமும் கோராத கோதும் ஒரு துன்பம் இல்லாத வாழும் துஞ்சனின் பாதத்தில் அன்று முதலில் பெரிய தொட்ட ஒரு கூட்டு கண்டாய் அலையாடி அறிவுகளும் மாயவது தங்கையே ஆதிகட ஊரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகவாணி அருள்வாமி அருகாமி என்று இந்த 16 வகையான சிறுவனை பெற்று இந்த குழந்தைகள் பல்லாண்டு வாழ வேண்டும் என்று இங்கு வந்திருக்கின்ற அனைவரும் சார்பாகவும் எல்லாம் இறைவன் சார்பாகவும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். 2 செகண்ட்ல சூர்யா வந்துடுவாரு. நாங்கள் விமானத்துக்கு போகணும். கொஞ்சம் இந்த புகைப்படம் எடுக்கிறவங்க கட்டுப்பாட்டோட மேல வந்து முட்டி போதிக்காம மழை இழுத்துட்டு 10 நிமிஷம் விட்டா நாங்கள் சந்தோஷமா போவோம். நன்றி.